அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். இது வந்து ஒரு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ். இது வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து எல்லாமே கட் பண்ணி ரெடியாக தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து டாட் வந்து பிடிச்சிக்கலாம். அந்த டாட் பிடிக்கிறது தான் வந்து எல்லாருமே வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். கரெக்டாக அந்த முக்கோண ஷேப் வந்து நம்ம கட் பண்ணியிருப்போம். அதிலிருந்து ஒரு 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு, உயரம் வந்து ஒரு 2.25 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு, கரெக்டாக அந்த மாதிரி வந்து லைன் போட்டு விட்டுட்டு கூட நீங்கள் வந்து தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி டபுள் ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கணும். போட்டதுக்கு அப்புறமா அந்த நெக் சைடு வந்து பார்த்திங்கன்னா 2ஆக கரெக்டாக மடிச்சுட்டு சென்டரில் வந்து தையல் போட்டுக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு அந்த சென்டர் டாட்டுக்கு அதுக்கும் நம்ம இப்போ போட்ட அந்த நெக் சைட் டாட்டுக்கும் ஒரு 1.5 இன்ச் கேப் இருக்கணும். அதே மாதிரி ஆம்ஹோல் டாட்டும் அப்படி தான். இந்த 3 டாட்டுக்கு இடைவெளி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு கப் ஷேப் வந்து நீட்டாக வந்துடும். நான் வந்து இன்னொரு சைடும் அதே மாதிரி பிடிச்சு காட்டுறேன். ஒரு சைடு இப்படி திருப்பிட்டு வந்து நம்ம டாட் வச்சோன்னா இந்த மாதிரி பிளெயின் கிளாத்தில் சொல்கிறேன். இன்னொரு சைடு வந்து இந்த சைடு திருப்பிட்டு வந்து வைக்கணும். ஆப்போசிட் சைடில் மாற்றி மாற்றி வந்து வச்சுக்கணும். அப்போ தான் 2 சைடுக்கும் நமக்கு வரும். அதாவது லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வரும். நம்ம வந்து ஒரே மாதிரி டாட் பிடிச்சிட்டோம்னா ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே சைடு வந்துடும். இந்த மாதிரி கிளாத்துக்கு மட்டும் அந்த பிரச்சனை வரும். ஏன்னா நான் நிறைய தடவை அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ஆம்ஹோல் டாட்லாம் வந்து ஈஸியாக பிடிக்கலாம். எல்லாம் வந்து எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிற நம்ம டீட்டெயிலாக வீடியோ வந்து போட்டிருக்கோம். இப்போ வந்து ஆம்ஹோல் டாட் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். பாருங்கள், நமக்கு வந்து நீட்டாக டாட் வந்து கிடச்சிருச்சு. டாட் பிடிக்கிறதே பார்த்திங்கன்னா நான் ரொம்ப வருஷம் வந்து கற்றுக்கிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த டாட் பிடிக்கிறது நம்ம கரெக்டாக பிடிச்சிட முடியாது. அதனால் இப்போ எனக்கு டாட் பிடிக்க வரல, ப்ளவுஸ் ஒழுங்காகவே தைக்க வரல, சொதப்பிடுது அப்படின்னு நினச்சி வந்து பயப்பட வேண்டாம். நமக்கு வந்து பழக தான் வந்து நம்மளால் ஈஸியாக கற்றுக்க முடியும். இந்த மாதிரி ப்ளவுஸ்னால் வந்து எடுத்த உடனே நமக்கு வந்து கரெக்டாக ஃபிட்டிங்காக வந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. எல்லா டெய்லருக்குமே அப்படி தான். எல்லா டெய்லருமே ஒரு சில நிறைய ப்ளவுஸை வந்து பார்த்திங்கன்னா வீணாக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நல்லாவே தைச்சிருப்பாங்க. ஏன்னா நமக்கு வந்து ட்ரைனிங் தான் இதில் முக்கியம். ட்ரைனிங் இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் கூட நினைக்கலாம், இத்தனை 4 ப்ளவுஸ் தைச்சிட்டேன், எல்லாமே வீணாயிருச்சு, என்னால் இன்னும் தைக்கவே முடியலை அப்படின்னா நினச்சி பயப்படாதீங்க. நான்லாம் வந்து எக்கச்சக்க ப்ளவுஸை வந்து வீணாக்கிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்குமே வந்து தைக்க வந்தது. ஏன்னா அந்த ட்ரைனிங் நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரைனிங் எடுக்கிறோமோ ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ப்ளவுஸில் இந்த தப்பு பண்ணோம், இந்த ப்ளவுஸில் அந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து தைக்கும் போது அந்த மிஸ்டேக் வராது. அடுத்த ப்ளவுஸ்க்கும் அதே மாதிரி தான். ப்ளவுஸில் என்ன மிஸ்டேக் பண்ணோமோ நம்மளே வந்து நம்ம ப்ளவுஸை போட்டு பார்க்கும்போது நமக்கு வந்து தெரியும், இந்த மாதிரி மிஸ்டேக் இருக்குது, நம்ம அப்படி பண்ணோம், அதனால் இந்த மிஸ்டேக் இருக்குது. அடுத்த ப்ளவுஸில் இதை பண்ணாமல் இருந்து பார்க்கணும். அப்படி பண்ணால் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஃபிட்டிங். அப்போது அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்டி பீஸ் வந்து ஜாயின் பண்ணுறது எப்படி அளவெடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் பீஸை நம்ம ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணிட்டோம்ல, அப்போது கரெக்டாக அந்த மாதிரி அந்த ஆம்ஹோல் சைடுனா கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி தையலுக்குள்ள பகுதியும் சேர்த்து நம்ம வந்து அளவெடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து சேர்த்து தான் அளவெடுக்கிறேன். அளவெடுத்துட்டு இந்த மாதிரி இந்த ப்ளவுஸ்லேயே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி சைட்லேயும் வந்து நமக்கு எவ்வளோ தேவை அதை வந்து மார்க் பண்ணி வச்சுட்டு, இப்போ வந்து நம்ம பட்டியை கட் பண்ணி வச்சோம்னா நமக்கு வந்து அந்த அப் அண்ட் டவுன் வரவே வராது. இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பட்டி பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து உள்ளே கொடுக்குற கிளாத் நான் ஒன்று தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லா ஸ்டிஃபாக நிற்கணும் அப்படின்னா வந்து டபுள் கிளாத் வந்து லைனிங் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு கிளாத் வந்து நேராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அப்படியே வந்து வச்சு தச்சிடலாம். எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு சைடு சின்னதாகவும் ஒரு சைடு வந்து நல்ல உயரமாகவும் இருக்குது. அப்போது நம்ம வந்து ஆப்போசிட் சைடு வர்ற மாதிரி வந்து தச்சுக்கணும். ரெண்டையும் ஒரே சைடு வச்சு தச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பட்டியில் வந்து அளவெடுக்கும் போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் வரும். இந்த மாதிரி வந்து தச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் ஆப்போசிட் சைடு இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம பதிவு தையல் போட்டுக்கணும். நல்ல ஃபினிஷிங் நீட்டாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து தச்சு எடுத்துக்கோங்க. லைனிங்கில் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஓரத்தையல் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம திருப்பி விடும்போது அந்த லைனிங் கிளாத் எதுவுமே நமக்கு வெளியில் தெரியாமல் நீட்டாக இருக்கும். அதுக்காக தான்.
ஓகே, இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எட்ஜ் தையல் வேணும் அப்படின்னா நீங்கள் எட்ஜ் தையல் போட்டுக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் இடத்தையல் மாதிரி போட்டுக்கணும்னா அந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. ஒவ்வொரு டெய்லருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து தைப்பாங்க. அந்த மாதிரி பார்த்து வந்து தைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், லைனிங் கிளாத் வந்து மேலே இருக்கிற மாதிரி நான் வந்து இந்த கிளாத் போட்டுக்கிறேன். அதாவது மெயின் கிளாத்தும் ஒரே சைடு இருக்கிற மாதிரி வந்து இந்த பட்டி பீஸை வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா அதாவது அந்த ஓரம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரெயிட் வந்து பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அந்த பிசுறுலாம் எதுவுமே இல்லாமல் நல்லா நேராக வந்து கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து அளவு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சும் 3 பாயிண்ட் வந்து வந்திருக்கு. அதே மாதிரி சென்டரில் 3 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வந்திருக்கு. சைடுலேயும் சேம் அதே மாதிரி வந்திருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தடவை தைச்சு பாருங்கள் பட்டி. நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நமக்கு பட்டி கிடைக்கணும். இப்போ வந்து நம்ம அந்த பட்டி பீஸை வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் வந்து அந்த பட்டி பீஸ் வந்து வெளியில் இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நமக்கு வந்து அந்த பட்டி பீஸ் வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு இருக்கணும். இப்போ திருப்பிட்டு மேலே வந்து அந்த பதிவு தையல் வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு வந்து தச்சு ஃபினிஷ் பண்ணணும். அதே மாதிரியே அந்த சைடும் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். அந்த கிராஸ் நம்ம டாட் வந்து பிடிச்சோம்னா அதை இந்த மாதிரி முக்கோண ஷேப்பாக வந்து மடித்து விட்டுக்கோங்க. நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா சில டைம் வந்து நம்ம அந்த பதிவு தையல் இதெல்லாம் போடும்போது அந்த பீஸ் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம தையல் போட்டுருவோம். அப்போ நமக்கு கிராஸ் வந்து சரியாக வராது. அதனால் இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் மடித்து விட்டுட்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அந்த கொக்கி பட்டி வி பட்டி வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீப்பட்டியை ரெடி பண்ணிக்கலாம். வீப்பட்டியை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 2 இன்ச் அளவுக்கு கிளாத் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், அதுக்கு முன்னாடி கரெக்டாக 2 சைடும் நம்ம கரெக்டாக பிடிச்சிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருந்துச்சுன்னா நெக் சைடு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீப்பட்டியை ரெடி பண்ணிக்கலாம். வீப்பட்டியை ரெடி பண்ணுறதுக்கு கெட்ட பக்கமாக வச்சுட்டு நம்ம நல்ல பக்கமாக திருப்பணும். வீடியோவில் காட்டுற மாதிரியே வந்து தச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி திருப்பிட்டு இப்போ நல்ல பக்கமாக நம்ம வந்து திருப்பிட்டோம்ல, ஒரு 1/4 இன்ச் மடிச்சுட்டு நம்ம வந்து தையல் போட்டிருப்போம். அந்த தையல் வரைக்கும் மட்டுமே இந்த கிளாத்தை வந்து மடிச்சுக்கணும். ஃபுல்லாக மடிச்சிடக்கூடாது. பாருங்கள், கரெக்டாக இந்த மாதிரி மடிச்சுட்டு அந்த தையல் போட்டிருக்கிற வரைக்கும் மட்டுமே நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கணும். கரெக்டாக அந்த பீஸை மடித்து விட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக அந்த தையல் வரைக்கும் வந்துடும். இப்போ வந்து ஒரு இடத்தையல் வந்து போட்டு விட்டுக்கலாம் சென்டரில். அவ்வளோதான். இது வந்து வீப்பட்டி வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. நம்ம வந்து மிஷின்லேயே தைச்சி விடுறதா இருந்தாலும் விடலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஹூக் வச்சுட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஹூக் பட்டி வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஹூக் பட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல பக்கமாக இருந்துட்டு கெட்ட பக்கமாக திருப்பணும். ஹூக் பட்டிக்கு பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு பதிவு தையல் கட்டாயம் வந்து போட்டு விடணும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து தையல் போட்டு விட்டுட்டு உள்ளே வந்து நம்ம மடித்து தைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு நமக்கு கிளாத் இருந்தால் போதும். அந்த அளவுக்கு வச்சுட்டு நம்ம வந்து மீத கிளாத்தை ஃபுல்லாக உள்ளே மடிச்சுட்டு நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். எப்போவுமே முடிக்கும் போதும் ஸ்டார்ட் பண்ணும் போதும் அந்த பேக் ஸ்டிச் வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து ப்ளவுஸ் தைங்க. அப்போ தான் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். ப்ளவுஸும் நீட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து ஹூக் பட்டியும் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து நமக்கு வந்து கொக்கி பட்டியும் ஹூக் பட்டியும் வந்து கரெக்டாக இருக்கா, அதாவது வி பட்டியும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கம் அப்படி இருந்துச்சுன்னா மேலே நெக் சைடு வந்து கட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து நெக் பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நெக் பீஸ் வந்து கட் பண்ணும்போது நல்லா ஃபுல் கிராஸில் வச்சு கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்படியே கட் பண்ண தெரியல அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக ஒரு ஸ்கேல் அளவுக்கு கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கிளாத் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஸ்ட்ரெயிட் பீஸ் வந்து போட்டுறாதீங்க. இந்த மாதிரி நல்லா ஃபுல் கிராஸில் வந்து பீஸ் போட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, கிராஸ் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. உங்களுக்கு கிராஸ் பீஸ் வந்து கிராஸ்லேயே வச்சு ஜாயின் பண்ண தெரிஞ்சது அப்படின்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி தெரியாத பட்சத்தில் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படியுமே வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து கரெக்டாக தான் வரும். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், கிராஸ் பீஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். ஒரே அளவுகளோட இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு ஸ்கேல் அளவுக்கு கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் வந்து பழகுறீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து ஒரு 1.5 ஸ்கேல் அளவுக்கு வந்து வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா ட்ரைனிங் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி கரெக்டாக வந்துடும். அந்த நெக்கில் வச்சு நம்ம தச்சுட்டு அதுக்கப்புறம் மடிச்சு தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் பழகுறீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து கிளாத் விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மடிக்கிறதுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். கரெக்டாக நெக்கில் வச்சு அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிராஸ் பீஸையுமே நல்லா வளைச்சி கொடுத்துட்டு நம்ம வந்து ஓரத்தில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். தைக்கும்போது கிராஸ் பீஸையே இழுத்து அந்த மாதிரி வந்து தைக்காமல் எப்படி இருக்கோ அந்த மாதிரியே வச்சுட்டு வந்து தையல் போட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக அந்த வளைவுகள் எல்லாம் அந்த மாதிரி வந்து கட்டு வந்து போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக வந்து கட் போட்டுட்டு நம்ம வந்து அப்படியே மடித்து தைக்கலாம். ஒரு பைப்பிங் மாதிரி ஃபஸ்ட்டு வந்து மடிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சுட்டு மேலே வந்து தையல் போடுங்க. அதாவது கிராஸ் பீஸ் மேலே தான் நம்ம வந்து தையல் போடணும். ப்ளவுஸ் கிளாத்தில் தையல் போடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மடிச்சுட்டு வந்து தையல் போட்டுக்கோங்க. அந்த வளைவுகள் எல்லாம் வளைவுக்கு ஏற்ற மாதிரியே வந்து மடிச்சுட்டு பார்த்து பத்திரமா தையல் போடுங்க. இல்லைன்னா நமக்கு வந்து தையல் வந்து சரியாக விழாது. அந்த கிராஸ் பீஸ் வந்து ஒன்று போல் மடிஞ்சு வராது. அதனால் பொறுமையாக பார்த்து வந்து தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள், ஃபுல்லாக வந்து நம்ம தையல் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா உள்பக்கமாக திருப்பிட்டு அந்த பிசுறு எதுவுமே வெளியே தெரியாமல் நல்லா மடிச்சுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெளியில் அதாவது அந்த கிராஸ் பீஸ் எண்டில் வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போல்லாம் யாருமே வந்து ஹெம்மிங் கேட்குறதே கிடையாது. எல்லாருமே இந்த மாதிரி வந்து தையல் தான் வந்து கேட்குறாங்க. ஹெம்மிங் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பெரிய தையல் வச்சுட்டு தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேலே ஓரத்தில் வந்து நான் இன்னொரு தையல் வந்து போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அந்த டபுள் ஸ்டிச் போட்டால் தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அதுக்காக தான். நீங்கள் வந்து ஹெம்மிங் பண்ண போகிறீங்கன்னா இந்த தையல் வந்து தேவையில்லை. ஃபஸ்ட்டு போட்ட தையல் மட்டும் கொஞ்சம் பெரிய தையலாக அந்த ஓடு தையல் சொல்லுவோம்ல அது மட்டும் வச்சுட்டு நீங்கள் வந்து ஹெம்மிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரித்து விட்டுக்கலாம். இப்போ வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து நான் கீழே மடிச்சுலாம் தச்சு எடுத்து வச்சுக்கிறேன். ஸ்லீவுக்கு வந்து நான் ஹெம்மிங் தான் பண்ண போகிறேன். அதனால் வந்து பெரிய தையல் போட்டுட்டு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். எப்போவுமே நான் ஸ்லீவ் இப்படி தான் வந்து ஜாயின் பண்ணுறேன். சென்டர்லேருந்து வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிடுவேன். இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து அந்த சென்டர் எதுவுமே மாறாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ 2 சைடுமே வந்து தையல் போட்டுட்டு இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்னொரு தையல் வந்து போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். கட்டாயம் ஸ்லீவுக்கு வந்து டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான், 2 ஸ்லீவுமே வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. கொக்கி பட்டியிலேருந்து கொக்கி பட்டிக்கும் வி பட்டியிலேருந்து வி பட்டிக்கும் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த தையல் வரைக்கும் வச்சுட்டு நம்ம வந்து அளவு எடுத்துக்கணும். நம்ம அளவு ப்ளவுஸில் தையல் எங்கே முடியுதோ அது வரைக்கும் மட்டும் நம்ம வந்து அளவெடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேக் சைடு இந்த மாதிரி 2ஆக வந்து மடிச்சுக்கோங்க. 2ஆக அதே மாதிரி அளவு ப்ளவுஸையும் 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு கரெக்டாக தையல் வரைக்கும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க.
நான் வந்து ஸ்லீவ் கட் பண்ணும்போதே நான் அந்த வந்து ஸ்கேல் வச்சுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுருவேன். அதனால் எனக்கு வந்து தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம மார்க் பண்ண தையல்களில் கரெக்டாக வந்து நம்ம தையல் போட்டு விட்டுறலாம். நான் 3, 4 ஸ்டிச் வந்து போட்டுக்குவேன். நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை ஸ்டிச் வந்து தேவையோ அத்தனை ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் 4 ஸ்டிச் போல் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து நீட்டாக கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு சைடும் நம்ம அதே மாதிரி வந்து தையல் போட்டுக்கலாம். தையல் போடும்போது கரெக்டாக நம்ம ஃப்ரண்ட்டு பேக் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதெல்லாம் கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள், பட்டி பீஸு நமக்கு அப் அண்ட் டவுன் எதுவுமே வராமல் கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி வந்து பட்டி பீஸ் வந்து ஜாயின் பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து கற்றுக்கிட்டதுலேருந்து இந்த மாதிரி தான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நீங்களுமே வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு நம்ம ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து செக் பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து 2 சைடும் தையல் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.